வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி வித் பர்வதா. இன்றைக்கி நம்ம சிபிஎஸ்இ மேக்ஸ் கிளாஸ் 10 சாப்டர் 10 சர்க்கிள்ஸில் சில சம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், 2 concentric circles are of diameters 30 cm and 18 cm. 2 concentric circles இருக்குது. அதில் லார்ஜர் சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து 30 cm, ஸ்மாலர் சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து 18 cm. Find the length of the chord of the larger circle which touches the smaller circle. அதாவது லார்ஜர் சர்க்கிளோடைய கார்டு வந்து ஸ்மாலர் சர்க்கிளை டச் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அந்த கார்டோட லென்த்தை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் அதை வச்சு. ஸோ லார்ஜர் சர்க்கிளோடைய ரேடியஸ் வந்து 15 cm, ஸ்மாலர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 9 cm. இந்த ஸ்மாலர் சர்க்கிளோட ரேடியஸை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். இந்த 9 cm அண்ட் லார்ஜர் சர்க்கிளோட ரேடியஸ் அது வந்து 15 cm. இப்போ நம்ம இந்த கார்டோட லென்த் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த போர்ஷன் கண்டுபிடிக்கலாம், ஏன்னா இது வந்து நமக்கு ரைட் ஆங்கிள் மாரி இருக்குது. இங்கே ஏன் 90 degrees அப்படின்னா, ஒரு சர்க்கிளோட சென்டர்லேருந்து இப்போ இந்த ஸ்மாலர் சர்க்கிளுக்கு வந்து இந்த கார்டு வந்து ஒரு டேஞ்சன்ட். ஸோ ஒரு சர்க்கிளோடைய சென்டர்லேருந்து டேஞ்சண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு லைன் போட்டோன்னா அது வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும். அதனால் இங்கே 90 degrees. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த லென்த்தை கண்டுபிடிக்கலாம். அதை வந்து நம்ம பித்தாகரஸ் தியரத்தை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதை நேம் பண்ணிக்கலாம். இது ஓ, இது ஏ, பி, இது பி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ த லென்த் ஆஃப் த கார்டு வந்து ஏபின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ட்ரையாங்கிளில் ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் பிபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர். ஓபி ஸ்கொயர் வந்து 9 ஸ்கொயர் ப்ளஸ் பிபி ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர், அதாவது 15 ஸ்கொயர். 9 ஸ்கொயர் வந்து 81 ப்ளஸ் பிபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 15 ஸ்கொயர் வந்து 225. இப்போ அது நம்ம அந்த பக்கம் கொண்டு போகலாம். ஸோ பிபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 225 மைனஸ் 81. சப்ட்ராக்ட் பண்ணலாம். 5 minus 1 4, 2லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ 12 minus 8 4, இங்கே 1 தான் இருக்கும். ஸோ 144. பிபி ஸ்கொயர் வந்து 144. இப்போ நம்ம பிபி கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். ஸோ பிபி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 வந்து 12 நமக்கு தெரியும். ஸோ பிபி இஸ் ஈக்குவல் டு 12 cm. ஒரு சர்க்கிளோடைய சென்டர்லேருந்து வர லைன் வந்து அந்த சர்க்கிளோட கார்டை பைசெக்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு தியரம் இருக்குது. ஸோ இப்போ பிபி இஸ் ஈக்குவல் டு ஏபி. therefore ஏபி இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 12 cm. அப்போது கார்டு லென்த் ஏபியோட மொத்த லென்த், அந்த கார்டோட லென்த் வந்து ஏபி ப்ளஸ் பிபி. ஏபியும் 12 தான், பிபியும் 12 தான். ஸோ 12 + 12 24. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு 12 cm. therefore the length of the chord is 24 cm. Second question, in the given figure PA and PB are tangents from external point P. CD is another tangent. If PA is equal to 12 cm, QC is equal to QD, that is equal to 3 cm. Find PC plus PD. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, Pன்ற எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து 2 டேஞ்சன்ஸ் வந்திருக்கு, PA PB அப்படின்னு. CD வந்து இன்னொரு டேஞ்சன்ட். PAவோட லென்த்து கொடுத்துட்டாங்க 12 cm.
QC அண்ட் QDயோட லென்த்து கொடுத்துட்டாங்க, ரெண்டுமே 3 சென்டிமீட்டர் ஈச். ஸோ ஃபைன் PC ப்ளஸ் PD அப்படின்னு சொல்லியிருக்காங்க. PA அண்ட் PB வந்து டேஞ்சன்ஸ் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் அப்படின்றதுனால PA இஸ் ஈக்குவல் டு PB. ஏன்னா டேஞ்சன்ஸ் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் ஆர் ஈக்குவல். ஓகே, அதே மாதிரி சின்ற எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து CA அண்ட் CQ அப்படின்னு 2 டேஞ்சன்ஸ் வந்திருக்கு. ஸோ CA இஸ் ஈக்குவல் டு CQ, சேம் ரீசன். அதே மாதிரி Dன்ற எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து BD அண்ட் QD அப்படின்னு 2 டேஞ்சன்ஸ் வந்திருக்கு. ஸோ BD இஸ் ஈக்குவல் டு QD, ஸோ சேம் ரீசன். ஓகே, இதை வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். PA வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ PA 12 சென்டிமீட்டர்னா PBயும் 12 சென்டிமீட்டர். QC is equal to QD, that is equal to 3 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ QC is equal to QD அப்படின்னா AC is equal to BD அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் CQ வந்து QDக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது அப்போ CA வந்து BDக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். QC அண்ட் QD வந்து 3 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ AC அண்ட் BDயும் வந்து 3 சென்டிமீட்டர் தான். ஸோ இப்போ வந்து நம்ம PC கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், PA மைனஸ் AC இஸ் ஈக்குவல் டு, இந்த PAலேருந்து இந்த ACயை மைனஸ் பண்ணோன்னா தான் நமக்கு வந்து PC கிடைக்கும். ஸோ PA மைனஸ் AC, PA வந்து 12, PA மைனஸ் AC இஸ் ஈக்குவல் டு PC. PA வந்து 12, AC வந்து 3. ஸோ 12 மைனஸ் 3 9. ஸோ PC இஸ் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர். அதே மாதிரி PB மைனஸ் BD இஸ் ஈக்குவல் டு PD. PBயும் 12 சென்டிமீட்டர், BD வந்து 3 சென்டிமீட்டர். ஸோ 12 மைனஸ் 3 9. PD இஸ் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர். என்ன கேட்டிருக்காங்கன்னா PC ப்ளஸ் PD ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. PCயும் 9 சென்டிமீட்டர், PDயும் 9 சென்டிமீட்டர். ஸோ PC ப்ளஸ் PD இஸ் ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 9, தட் இஸ் ஈக்குவல் டு 18 சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சர். Third question. In the given figure, triangle ABC is circumscribing a circle. Find the length of BC. ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ABC ட்ரையாங்கிள். அது வந்து ஒரு சர்க்கிளை சர்க்கம்ஸ்கிரைப் பண்ணுது. பிசியோட லென்த்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ட்ரையாங்கிளோட ஒரு சைடோட லென்த்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, A அப்படின்றது ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட் இந்த சர்க்கிளுக்கு. அந்த எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து 2 டேஞ்சன்ட் வந்திருக்கு. என்னென்னா AR அண்ட் AQ. AR is equal to AQ because ஏன்னா இது ரெண்டுமே tangents from external point. Tangents from the external point are equal in length அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி C அப்படின்றது ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட். அதுலேருந்து CP CQ அப்படின்னு 2 டேஞ்சன்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ CP is equal to CQ. அதே மாதிரி B ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட். அதுலேருந்து BR BP அப்படின்னு 2 டேஞ்சன்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ BP is equal to BR. ஓகே, ARோட லென்த்து கொடுத்துட்டாங்க. AR வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னா AQவும் வந்து 4 சென்டிமீட்டர். AR is equal to AQ is equal to 4 சென்டிமீட்டர். அதேமாரி BR கொடுத்துட்டாங்க. BR வந்து 3 சென்டிமீட்டர் அப்படின்னா
பிஆர் ஈக்குவல் டு பிபின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பிபியும் வந்து 3 சென்டிமீட்டர். ஸோ பிஆர் இஸ் ஈக்குவல் டு பிபி, தட் இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நமக்கு பிபி கண்டுபிடிச்சிட்டோம். பிபி கிடச்சிருச்சு. இப்போ நம்ம சிபி கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் தான் நமக்கு பிசி கிடைக்கும். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏசியோடைய மொத்த லென்த் வந்து 11 சென்டிமீட்டர். இப்போ நம்ம வந்து சிக்யூ கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்மள்ட்ட ஏக்யூ வந்து ஏற்கனவே இருக்குது. ஏக்யூ வந்து 4 சென்டிமீட்டர். சிக்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஏசி மைனஸ் ஏக்யூ இஸ் ஈக்குவல் டு சிக்யூ. அதாவது ஏசி மைனஸ் ஏக்யூ இஸ் ஈக்குவல் டு சிக்யூ. ஏசி வந்து 11 சென்டிமீட்டர். ஸோ 11 மைனஸ் ஏக்யூ வந்து 4 சென்டிமீட்டர். 11 மைனஸ் 4, 11 மைனஸ் 4 வந்து 7. ஸோ சிக்யூ இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். சிக்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம் 7 சென்டிமீட்டர். சிக்யூ இஸ் ஈக்குவல் டு சிபி. அப்போது சிக்யூ வந்து 7 சென்டிமீட்டராக இருந்தால் சிபியும் 7 சென்டிமீட்டராக தான் இருக்கும். ஸோ சிபி இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். இப்போ நம்மளை வந்து பிசியோட லென்த் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பிசி இஸ் ஈக்குவல் டு பிபி ப்ளஸ் பிசி. இந்த ரெண்டு லென்த்தையும் ஆட் பண்ணோன்னா தான் நமக்கு பிசியோட மொத்த லென்த் கிடைக்கும். பிசி இஸ் ஈக்குவல் டு பிபி ப்ளஸ் பிசி. பிபி வந்து 3 சென்டிமீட்டர். ஸோ 3 ப்ளஸ் பிசி, அதாவது சிபி ரெண்டும் ஒன்று தான், அது வந்து 7 சென்டிமீட்டர். ஸோ 3 ப்ளஸ் 7, 3 ப்ளஸ் 7 வந்து 10. ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.